அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பறையில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன், அழ வைப்பவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன், உயிர் கொடுப்பவன். அந்த அல்லாஹ் வ அன்னஹு خلق الزوجين الذكر والانثى, ஆண் பெண் ஜோடியாக நம்மை படைத்தவன். மின் நுத்ஃபத்தின் இதா தும்னா, அற்பமான இந்திரியத்திலிருந்து படைத்தவன். அந்த அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் அகில உலகத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத்தெனும் கருணையும் சலாம் எனும் ஈரேற்றமும் நபிகுலத் திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிரிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியமான கனவான்களே, சங்கையான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் என்பது நிரந்தரம் இல்லாதது. உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது. இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரம் இல்லாதவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் குல்த். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னாலும் நாம் யாருக்கும் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுத்தது கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்வார், ஃபமன் ஆஷ அல்ஃபன் அவ் அல்ஃபைன் ஃபலா புத்த மின் யௌமின் யஸீரு இலல் கப்ரி. இந்த உலகத்தில் யார் 1000 வருடம் வாழலாம், இந்த உலகத்தில் யார் 2000 வருடம் வாழலாம். ஆனால் ஒரு நாள் அவர் கோவத்தான் வேண்டும் கபரை நோக்கி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இஷ்டம் கொடுத்தான். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், மூசா ஒரு மாட்டுக்கு மேல் உங்களுடைய கையை வையுங்கள், ஒரு காளை மாட்டுக்கு மேல் ஃபல்யபா யதஹு அலா மத்னி சௌர், ஒரு காளை மாட்டுக்கு மேல் கையை வையுங்கள். உங்களுடைய கையில் எத்தனை முடிகள் படுகிறதோ, எத்தனை லட்சம் முடிகள் பட்டாலும் சரி, ஒரு முடிக்கு 1 வருடம் இந்த உலகத்தில் வாழுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், யா அல்லாஹ் சும்மாமா, சரி அதற்கு பின்னால் என்ன நடக்கும்? லட்சக்கணக்கான ஆண்டுகள் நான் உலகத்தில் வாழ்ந்ததற்கு பின்னால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொன்னான், சும்மல் மௌத், அதற்கு பின்னால் நீங்களும் மௌத்தாகத்தான் வேண்டும் சொன்னார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்படி என்றால் இப்பொழுதே நான் மௌத்தாகுவதற்கு தயார். லட்சக்கணக்கான வருடங்கள் எல்லாம் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன். யா ரசூலல்லாஹ், நீங்களும் மரணிக்கத்தான் வேண்டும், உலகத்தில் உள்ள எல்லாரும் மரணிக்கத்தான் வேண்டும். குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான். சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த முழு உலகம் அழிந்து போகும்,
முழு உலகமும் அழிந்து போகும், வானம் அழிந்து போகும், பூமி அழிந்து போகும், பால்வெளிகள் அழிந்து போகும், சூரிய குடும்பங்கள் அழிந்து போகும், அனைத்தும் அழிந்து போகும். மீதமாக இருப்பது, நிலையாக இருப்பது வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் மாத்திரம்தான் மீதமாக இருப்பான், அல்லாஹ் மாத்திரம்தான் நிலையாக இருப்பான். சகோதரர்களே, உலகமே ஏமாற்றம், உலகமே பொய், உலக வாழ்க்கையே பொய். உலகத்தை பார்த்து யாரும் ஏமாந்து விடாதீர்கள். تبغي النجاة ولم تسلك طريقتها فإن السفينة لا تجري على اليبس. மனிதனே வெற்றி அடைய ஆசைப்படுகிறாய். உலகத்தில் யாருக்கு வெற்றிக்கு ஆசை இல்லை? எல்லாருக்கும் ஆசை வெற்றி அடைய வேண்டும், நாங்கள் ஜெயசீலர்களாக மாற வேண்டும், நாங்கள் வெற்றியை வாகை சூட வேண்டும், எல்லாருக்கும் ஆசை சகோதரர்களே. ஆனால் கவிஞர் சொல்கிறார், வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் அதுக்கு முயற்சி செய்யாமல் உலகத்தில் வாழ்கிறாய். காணிகளை சேர்த்தால் சகோதரர்களே வெற்றி அடைய முடியுமா? தென்னந்தோட்டங்களை மாத்திரம் சேர்த்தால் வெற்றி அடைய முடியுமா? கோழிகளை லட்சக்கணக்கில் மாத்திரம் வளர்த்தால் வெற்றி அடைய முடியுமா? இல்லை சகோதரர்களே. வெற்றி அடைவதற்குரிய வழி அது மறுமைக்கான வழி. வெற்றி அடைவதற்குரிய வழி அது அல்லாஹ் காட்டி தந்த நேர் வழி. வெற்றி அடைவதற்குரிய வழி அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழி. இந்த உலகத்தில் அதை தவிர வேற வெற்றி கிடையாது. فإن السفينة لا تجري على اليبس. கரையில கப்பல் ஓட்டலாமா? கவிஞர் கேட்கிறார், கரையில கப்பல் ஓட்டலாமா? கரையில் கப்பல் ஓட்ட முடியாது, கடலில் தான் கப்பல் ஓட்டலாம். யௌமல் கியாமத்தி லா மாலுன் வலா வலதுன். ஒரு நாள் இருக்கிறது மனிதா, ஒரு நாள் இருக்கிறது மனிதா. அந்த நாளுடைய பேர் கியாமத்துடைய நாள். அந்த நாளுடைய பேர் கியாமத்துடைய நாள். சகோதரர்களே, இமாம் கஸ்ஸாலி ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், இமாம் குர்துபி மிகப்பெரிய முஃபஸ்ஸிர், இரண்டு பேரும் சேர்ந்து கியாமத் நாளுடைய பெயர்களை எண்ணினார்கள். அல்லாஹ் கியாமத் நாளுக்கு, மறுமை நாளுக்கு எத்தனை பெயர் வைத்திருக்கிறான் எண்ணி பார்த்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் 80க்கு மேற்பட்ட பெயர்களை மறுமை நாளுக்கு மாத்திரம் சொல்லி இருக்கிறான். கியாமத் நாளுடைய பெயர்களை வைத்து மாத்திரம் குத்பா ஓதலாம். அவ்வளவு பயங்கரமான பெயர்கள். யௌமுத் தனாத், யௌமுத் தலாக், யௌமுல் காஷியா, யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், யௌமுல் கியாமா. 80க்கு மேற்பட்ட பெயர்கள். யௌமுல் குலூத், யௌமுல் ஃபஸ்ல், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு நாள், பயங்கரமான நாள். கவிஞர் சொல்றார், அந்த நாளில் உன்னுடைய பணமும் வேலைக்காவாது, உன்னுடைய பிள்ளைகளும் வேலைக்காவ மாட்டார்கள். யௌமல் கியாமத்தி லா மாலுன் வலா வலதுன் வதம்மத்துல் கப்ரி துன்சி லைலத்தல் உர்சி. மனிதனே, ஒவ்வொரு ஆண்களுக்கும் மறக்க முடியாத ஒரு இரவுதான் முதலிரவாக இருக்கும். திருமணம் முடித்த முதலிரவை உலகத்தில் யாரும் மறக்க மாட்டார்கள். ஆனால் கவிஞர் சொல்கிறார், கபருக்குள் உன்னை வைத்து விட்டால் உன்னுடைய முதலிரவும் மறந்து போகும், முதலிரவுடைய இன்பம் மறந்து போகும். கபருடைய நெருக்கடியை நீ பார்த்தால் என்ன வாழ்க்கை சகோதரர்களே! உலகம் என்பது மறுமைக்கு தயாரிக்கும் இடம். இது வாழ வந்த இடம் இல்லை, இது ஒரு வாழ்க்கைக்கு தயாரிக்க வந்த இடம். இது இருக்க வந்த இடம் அல்ல, இது இறக்க வந்த இடம். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துல் கியாமா, கியாமத்துடைய நாள் என்பதாக அல்லாஹ் ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். என்ன சொல்கிறான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, மறுமை நாளின் மீது சத்தியம் செய்கிறேன். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் லேசான விடயங்களில் சத்தியம் செய்வது கிடையாது. அல்லாஹ் பண்டிகைகளில் சத்தியம் செய்வது கிடையாது. அல்லாஹ் யாருடைய பிறந்த நாளிலும் சத்தியம் செய்தது கிடையாது. அல்லாஹ் சத்தியம் செய்வது அது பிரம்மாண்டமான நாட்களில் தான் அல்லாஹ் சத்தியம் செய்வான். அல்லாஹ் சத்தியம் செய்வது மகத்தான நேரத்தில் தான் அல்லாஹ் சத்தியம் செய்வான். துஹாவுடைய நேரம் அல்லாஹ் சத்தியம் செய்யும் நேரம். சகோதரர்களே, ஒரு நாளும் வாழ்க்கையில் லுகா தொழுகையை விட்டு விடாதீர்கள்.
யார் 4 ரக்காத் துஹா தொழுவார்களோ கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் உங்களை. யார் துஹா தொழுகையை தொழுகிறாரோ அல்லாஹ் காலையிலிருந்து மாலை வரை இருக்கும் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹ் சத்தியம் பண்ணிய தொழுகை இது. துஹா தொழுகை ஒரு பக்கம் இருக்க சகோதரர்களே, ஃபர்லான துஹருக்கே ஆக்கல் இல்லை. துஹா ஒரு பக்கம் வைப்போம், வருவோம் கடைசியில் அதுக்கு. ஃபர்லுக்கே ஆக்கல் இல்லை சகோதரர்களே. எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும்? எப்படி அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் இந்த சமூகத்துக்கு? அல்லாஹ் சாதாரண சத்தியங்களா செய்கிறான். வல்லைலி இதா யக்ஷா, இரவு நேரத்தில் சத்தியமாக அல்லாஹ் அடிவானத்துக்கு அவனுடைய ரஹ்மத்தை இறக்கும் நேரம் அந்த இரவுடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம். வல் அஸ்ர், வல் அஸ்ர், அஸ்ர் தொழுகையின் மீது சத்தியமாக, காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் லேசான விடயங்களில் சத்தியம் செய்ய மாட்டான். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளின் மீது சத்தியமாக. வலா உக்ஸிமு பின்னஃப்ஸில் லவ்வாமா, தன்னை தானே பழிக்கக்கூடிய ஆத்மாக்களின் மீது சத்தியமாக. அல்லாஹ் கேட்கிறான், நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அயஹ்சபுல் இன்சான், அயஹ்சபுல் இன்சான், மனிதன் நினைக்கிறானா? நாமும் மனிதன் தானே. மனிதர்களே, நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லன் நஜ்மா இபாமா, உங்களுடைய எலும்புகளை எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்பதாக நினைக்கிறீர்களா? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு கொடிய காஃபிர் தான் உபய் இப்னு கலஃப். உபய் இப்னு கலஃப் என்பவன், அவன் என்ன செய்தான்? இஸ்லாத்தை கேவலப்படுத்த விரும்பினான், குர்ஆனை பொய்யாக்க விரும்பினான். உக்கி போன ஒரு எலும்பை எடுத்தான் கையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வந்தான். அந்த எலும்பை தன்னுடைய கரத்தால் தூளாக்கி நபியுடைய சமூகத்தில் உஃப் என்று ஊதினான். ஊதிவிட்டு கேட்டான், முஹம்மதே, ஏ முஹம்மதே, நீ சொல்கிறாயே அல்லாஹ் மௌத்தானதுக்கு பின்னால் எழுப்பாட்டுவான் என்று, இந்த எலும்பையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவானா? இந்த எலும்பையும் அல்லாஹ் எழுப்பாட்டுவானா? அல்லாஹ் உடனே சூரா யாசீனுடைய வசனத்தை இறக்கினான். இந்த உபை எங்களுக்கு உதாரணம் காட்டுகிறானா? அவனுடைய படைப்பை அவன் மறந்து விட்டானா? உக்கி போன எலும்புகளை யார் உயிர் கொடுப்பார் என்று கேட்கிறானா? நபியே சொல்லுங்கள், நபியே சொல்லுங்கள், குல் யுஹீஹல்லதி அன்ஷாஹா அவ்வல மர்ரா வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம். நபியே சொல்லுங்கள், எந்த அல்லாஹ் இல்லாமையிலிருந்து ஆரம்பமாக அந்த எலும்பை படைத்தானோ அவன் அதனை மக்கி மண்ணோடு மண்ணாகி, மண்ணோடு மண்ணோகி, கடலோடு கலந்தாலும் காற்றோடு கலந்தாலும் அந்த அல்லாஹ் அதனை எழுப்பாட்டுவான். அல்லாஹ் எழுப்பாட்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உபை, நிச்சயமாக அல்லாஹ் உன்னை எழுப்பாட்டுவான். வயுத்கிலுக்கன் நார், உன்னை அல்லாஹ் எழுப்பி நரகத்துக்குள் அல்லாஹ் உன்னை தூக்கி போடுவான். யாரோடு விளையாடுவது? அல்லாஹ்வோடு விளையாட்டா? மர்மையோடு விளையாட்டா? சில முஸ்லிம்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனால் நரகத்துக்கும் ஆக்கல் வேணுமா? என்ன தைரியம் உனக்கு? என்ன துணிர் உனக்கு? என்ன துணிச்சல் உனக்கு? நீ முஸ்லிம் இப்படி பேசலாம்? அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ளவனும் பேசலாமா? ஒரு மெழுகு திரியில பத்தக்கூடிய நெருப்பை உன்னால் தாங்க முடியுமா? ஒரு நிமிடம் நீ தைரியமான ஆணாக இருந்தால் ஒரு நிமிடம் மெழுகு திரியில பத்திர நெருப்புக்கு கையை கொடுவேனும் என்றால், உலக நெருப்பை விட 70 மடங்கு பயங்கரமான அந்த நரக நெருப்பை தாங்குவதற்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கிறது?
அல்லாஹ் குர்ஆனில் சகோதரர்களே எந்த இடத்திலும் சொல்லவில்லை லஅம்லன்னல் ஜன்னா, சொர்க்கத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. குர்ஆனில் அல்லாஹ் 2 இடங்களில் சொல்கிறான் லஅம்லன்னல் ஜஹன்னம், லஅம்லன்ன ஜஹன்னம் மினல் ஜின்னதி வன்னாசி அஜ்மஈன், நரகத்தை நான் நிரப்புவேன், மனிதர்களை போட்டு நிரப்புவேன், ஜின்களை போட்டு நிரப்புவேன் அல்லாஹ் சொல்கிறான். கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே, கவனமாக இருக்க வேண்டும் முஸ்லிம்களே. அல்லாஹ்வுடைய விடயத்தில் விளையாடிவிடக் கூடாது, மறுமையுடைய விடயத்தில் விளையாடிவிடக் கூடாது. அயஹ்சபுல் இன்சான் அல்லன் நஜ்மா இதாமா, அல்லாஹ் சொல்கிறான் எலும்புகள் என்ன எலும்பு, எலும்புகள் என்ன எலும்பு. உலகத்தில் எந்த வேதத்திலும் எந்த மதத்திலும் சொல்லப்படாத வார்த்தைகள் இதெல்லாம். பலா காதிரீன், அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய சக்தி உனக்கு தெரியுமா. அலா அன்னுஸவ்விய பனானா, பனானையும் நான் உயிராக்குவேன். பனான் என்றால் என்ன? பனான் என்றால் என்ன சகோதரர்களே? விரல், விரல் நுனி இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுடைய விரல் நுனி, இதுக்குத்தான் பனான் என்பது. அல்லாஹ் சொல்கிறான் எலும்புகளை மாத்திரமல்ல, அந்த விரல் நுனி, விரல்ல இருக்கக்கூடிய ரேகைகள், அந்த ரேகைகளையும் நான் கொண்டு வருவேன். பல் யுரீதுல் இன்சான், ஏ மனிதனே, லியஃப்ஜுர அமாமா, கியாமத் நாளை பொய்யாக்க போகிறாயா? கியாமத்துடைய நாளை பொய்யாக்க போகிறாயா? சகோதரர்களே, அல்லாஹ் எச்சரிக்கிறான் குர்ஆனில், அல்லாஹ் எச்சரிக்கிறான் குர்ஆனில். சகோதரர்களே, எவ்வளவு பயங்கரமான வாழ்க்கை அது, எவ்வளவு பிரம்மாண்டமான வாழ்க்கை அது, அழிவில்லாத வாழ்க்கை அது, முடிவில்லாத வாழ்க்கை அது. நாளைக்கு கபருக்கு நாம் போனால், இன்று அல்லாஹ் நம்மை மௌத்தாக்கினால் நம்முடைய நிலைமை என்ன? சிந்தியுங்கள் சகோதரர்களே. இன்று நான் ஜும்மா தொழுதுவிட்டு வீட்டுக்கு போய் சேருவேன். யாருக்கு தைரியம் இருக்கிறது கையை உயர்த்துவதற்கு? யாருக்கு தைரியம் இருக்கிறது? சகோதரர்களே, மௌத்து எப்பொழுது வரும் யாருக்கும் தெரியாது. சிந்திக்க வேண்டும் முஸ்லிம்கள். நாம் விளையாட வந்தவர்களா? நாம் விளையாட வந்தவர்களா? நாம் தொழுகையை பாழாக்க வந்தவர்களா? நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாசமாக்க வந்தவர்களா? நாம் நாம் மறுமைக்கு சொந்தக்காரர்கள், நாம் நாம் கபருக்கு சொந்தக்காரர்கள், நாம் நாம் ஆகிரத்துக்கு சொந்தக்காரர்கள். நாம் உலகத்தில் பயந்து பயந்து வாழ வேண்டியவர்கள், நாம் உலகத்தில் பயந்து பயந்து வாழ வேண்டியவர்கள். நாம் வாலிபர்களே, வாலிபர்களே, விளையாட வந்தவர்கள் அல்ல நீங்கள், விளையாட வந்தவர்கள் அல்ல, ஸ்மார்ட் போனில் வாழ வந்தவர்கள் அல்ல, அந்நிய பெண்களோடு வாழ வந்தவர்கள் அல்ல. சகோதரர்களே, இன்று யூதன் மொபைல் போன் என்ற ஒன்றை மாத்திரம் வைத்து முழு சமூகத்தையும் நாசமாக்கி விட்டான். முன்னைய காலத்தில் மூத்தவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். முன்னைய காலத்தில் ஒரு படம் பார்ப்பதாக இருந்தால் 40 கிலோமீட்டர் போவார்களாம் ஒரு படம் பார்ப்பதற்கு. தியேட்டர் மாத்திரம்தான், டிவி கிடையாது, போன்கள் கிடையாது சகோதரர்களே. ஆனால் இந்த காலம் அப்படியா? இந்த காலம் அப்படியா? பள்ளி வாசலிலும் பாவம் செய்யலாம். எவ்வளவு பயங்கரமான ஒரு ஃபித்னாவுடைய காலம் இது, எவ்வளவு மோசமான காலம் இது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை வளர்த்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவை உயர்த்தியது வாலிபர்களை வைத்துத்தானே, வாலிபர்களை வைத்துத்தானே. அந்த காலத்து வாலிபர்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள், அந்த காலத்து வாலிபர்கள் மறுமை நாளை பயந்தார்கள், அந்த காலத்து வாலிபர்கள் நரகத்தை பயந்தார்கள். சகோதரர்களே, திடீரென்று அழிவு வந்துவிட்டால், திடீரென்று மௌத் வந்துவிட்டால் நம்மால் என்ன செய்ய முடியும்? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறார்கள் நீங்கள் கண்டதில்லை. ஆனால் கிழக்கு மாகாணம், தென் மாகாணம், வட மாகாணத்தில் இருப்பவர்கள் சந்தித்த மிகப்பெரிய அழிவுதான் சுனாமி. நேற்றோடு 26ஆம் தேதி
2004 ஆண்டு டிசம்பர் மாதம் 24ஆம் திகதி யாரும் எதிர்பார்க்காத பிரம்மாண்டமான ஒரு பேரழிவு, சுனாமி பேரழிவு. சகோதரர்களே, என்ன நடந்தது? என்ன நடந்தது? யார் நினைத்தார் நாங்கள் மௌத்தாகுவோம் என்று? யார் நினைத்தார் கடல் வரும் என்று? கடல் வருகிறது என்றால் யாராவது நம்புவானா? கடல் அல்லாஹ்வுடைய படை, கடல் அல்லாஹ்வுடைய படை, வானம் அல்லாஹ்வுடைய படை, மலை அல்லாஹ்வுடைய படை, பூமி அல்லாஹ்வுடைய படை. அல்லாஹ் ஒரு ஆர்டர் போட்டு விட்டால் சகோதரர்களே நம்மை விழுங்கி விடும். அது அல்லாஹ் ஒரு ஆர்டர் போட்டு விட்டால் நம்மை அழித்து விடும். அது சுனாமியில் மரணித்த நல்லவர்கள் சுகதாக்களாக மாறினார்கள், சுகதாக்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், உமர் ரலியல்லாஹுடைய காலம் ஈரானை பிடிப்பதற்காக, ஈரானை கைப்பற்றுவதற்காக பாரசீக பேரரசு, இந்த காலத்து அமெரிக்காவை போலதான் அந்த காலத்து ஈரான், அந்த காலத்து ஈரான். சகோதரர்களே, அந்த ஈரானை கைப்பற்றுவதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைத்தார். இப்பொழுதும் இருக்கிற ஈரானில் பிரம்மாண்டமான ஒரு கோட்டை தான் துஸ்டர் கோட்டை என்பது. அந்த துஸ்டர் கோட்டைக்குள் ஈரானிய மக்கள் நுழைந்து கொண்டு கதவை பூட்டி விட்டார்கள். யாராலும் உள்ளே நுழைய முடியாது, அந்த கோட்டைக்குள் யாராலும் நுழைய முடியாது. அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கவலையோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்வது? என்ன செய்யலாம்? எப்படி நுழையலாம்? எப்படி கைப்பற்றலாம்? பிரம்மாண்டமான மதில், ஏற முடியாது, பாய முடியாது. சகோதரர்களே, கோட்டைக்கு உள்ளே இருந்து ஒரு கடிதம் வெளியே வருகிறது. என்ன கடிதம்? முஸ்லிம்கள் நீங்கள் நல்லவர்கள், வாக்குக்கு மாறு செய்யாதவர்கள், நீங்கள் என்னை காட்டி கொடுக்க மாட்டீர்கள் என்பதாக எனக்கு வாக்கு தந்தால் கோட்டைக்குள் வரும் வழியை நான் காட்டி தர தயார். அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு பதில் கடிதம் எழுதினார். நாங்கள் உயிர் போனாலும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டோம். ஒரு மனிதன் கோட்டைக்குள் இருந்து வெளியே வந்தான், எதால் வந்தான் என்று தெரியாது. வந்து சொன்னான் அபூ மூசாவிடம், அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த கோட்டைக்குள் நுழைவதற்கு வழியே இல்லை, ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது சுரங்க வழி. சாதாரண சுரங்கம் அல்ல, அது சாதாரண சுரங்கம் அல்ல. அந்த சுரங்கத்தில் படு பயங்கரமான பாதாள குழிகள் இருக்கிறது. அந்த பாதாள குழிகளுக்குள் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. நீச்சல் தெரிந்தவர்களால் மாத்திரம்தான் அபூ மூசா அதை கடக்கலாம். ஆகையால் நீச்சல் தெரிந்த தோழர்களை, உங்களுடைய தோழர்களை என்னோடு அனுப்பி வையுங்கள். அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையில் இருந்த நாமெல்லாம் கேள்விப்படாத ஒரு மிக முக்கியமான சஹாபிதான் மஜிஸா சௌர். மஜிஸா பின் சௌர் ரலியல்லாஹு அன்ஹு. மஜிஸா வந்தார், தளபதியே, ராணுவ தளபதியே, நான் செல்வதற்கு தயார், என்னை அனுப்புங்கள், என்னை அனுப்புங்கள். அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு மஜிஸாவோடு சேர்த்து நீச்சல் தெரிந்த 300 சஹாபாக்களை அந்த சுரங்க பாதைக்குள் அனுப்பி வைத்தார். சகோதரர்களே, நீண்ட நேரம், பல மணித்தியாலங்கள், ஒரு நாள் கணக்கில் கஷ்டப்பட்டு நீந்தி நீந்தி கடந்தார்கள் 300 பேரும். சகோதரர்களே, கோட்டைக்குள் வந்து சேர்ந்து விட்டார்கள். பின்னால் திரும்பி பார்த்தால் 80 பேர் தான் இருக்கிறார்கள். 220 பேர் ஷஹீதாகிவிட்டார்கள். இவர்கள் யார்? இவர்கள் எல்லாம் சுகதாக்கள், அல்லாஹ்வுக்கு கொடுத்த தியாகிகள். இவர்கள் அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, அல்லாஹ் மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக உயிரை தியாகம் செய்த தியாகிகள், நல்லவர்கள். ஆக்சிடென்ட் பட்டு மௌத்தானாலும் சரி, மரத்திலிருந்து விழுந்தாலும் சரி, மலையிலிருந்து உருண்டாலும் சரி, கடலில் தாண்டு மௌத்தானாலும் சரி, சுனாமியில மௌத்தானாலும் சரி, நெருப்பில் பத்தி மௌத்தானாலும் சரி, நல்லவனா உனக்கு அல்லாஹ் எழுதுவான். உண்ட பேரை ஷஹீதுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் எழுதுவான். ஆனால் நல்லவனா வாழ்ந்திருக்கும். அத போலதான் சுனாமியில மௌத்தான நல்லவர்கள், சொர்க்கவாதிகள்,
சுகதாக்கள் சகோதரர்களே. ஆனால் யாரெல்லாம் அந்த சுனாமி அன்று சுபகு தொழாமல் மௌத்தாகினார்களோ, மறுபக்கத்தையும் சொன்னாதான் விளங்கும். சுபகு தொழாமல் மௌத்தாகினார்களோ, யாரெல்லாம் அந்த சுனாமியில் பதம் விடிய விட்டு தூங்கிவிட்டு மௌத்தாகினார்களோ, யாரெல்லாம் வட்டிக்கு இருந்த கடன்களை நோகடித்த நிலைமையில் அந்த சுனாமியில் மௌத்தாகினார்களோ, சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் நாசமாகிவிட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வை பயப்படாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் வாழக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இரவோடு இரவாக பனூ இஸ்ராயீல்களை கூட்டிக் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறினார். ஃபிரௌன் செய்தி போனது, படைகளை திரட்டிக் கொண்டு சகோதரர்களே மூசா நபியை விரட்டி வந்தான். நீண்ட வரலாறு. எகிப்தில ஃபிரௌனும் அழிந்த இடம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடல் பிளந்த இடம் இப்பொழுதும் இருக்கிறது. எகிப்து, மிஸ்ர். சகோதரர்களே, ஃபிரௌன் வருகிறான் விரட்டி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். முன்னால் பிரம்மாண்டமான கடல் இருக்கிறது, பிரம்மாண்டமான கடல். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்த்தார். கூட்டத்தார்கள் எல்லாம் சொன்னார்கள், நாங்கள் வளமாக மாட்டிக்கொண்டோம், வசமாக மாட்டிக்கொண்டோம். மூசா முன்னாலே கடல், பின்னாலே ஃபிரௌன், எப்படி நாங்கள் தப்புவது மூசா? சகோதரர்களே, ஃபிரௌனால் எதுவும் செய்ய முடியாது, ஃபிரௌனால் எதுவும் செய்ய முடியாது, கடலாலும் எதுவும் செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பியது அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பியது அல்லாஹ்வை. சொன்னார் ஒரு வார்த்தை, கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆனில் ஓதப்படுகிறது அந்த வார்த்தை, கல்லா, ஏ மக்களே, நீங்கள் நினைப்பதை போல் இல்லை, உங்களுடைய எண்ணம் தவறு. இன்னமஇ ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான், என்னை பாதுகாப்பான். சொன்னதுதான் தாமதம். அல்லாஹ் சொன்னான், யா மூசா, ஏ மூசாவே, அனிப்ரிப் பியாசாக்கல் பஹர், உன்னுடைய கையில் இருக்கிற கம்பால் கடலுக்கு ஒரு அடி கொடுப்பாயாக. கம்பால கடலுக்கு அடிச்சா என்ன நடக்கும் சகோதரர்களே? என்ன நடக்கும்? நான் அடித்தால் என்ன நடக்கும்? நீங்க அடித்தால் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையை வைத்து கடலுக்கு அடித்தார். சகோதரர்களே, கடல் 12 பாதையாக பிரியாது. அல்லாஹ் பிரம்மாண்டமான மலைகள், கடல் பிளந்து 12 பிளந்து பிரம்மாண்டமான மலைகளை போல உயர்ந்து பாதை வழிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதைக்குள்ளால் மக்களை கூட்டிக் கொண்டு போனார். ஆனால் மூதேவித்தனம் நிறைந்த ஃபிரௌனுக்கு இதை பார்த்தும் மூளை வேலை செய்யவில்லை, புத்தி வரல. அடே, கடல் பிளக்குது, கடல் பிளக்குது, எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! புத்தி வேலை செய்யவில்லை அவனுக்கு. மூசா நபியை அழிப்பதற்கு பின்னால் விரட்டினான். சகோதரர்களே, இலங்கையில் உள்ளவர்களுக்கு வந்தது ஒரு சுனாமி, இந்தோனேசியாவில் உள்ளவர்களுக்கு வந்தது ஒரு சுனாமி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்தது ஒரு சுனாமி. அல்லாஹ் ஃபிரௌனுக்கு அனுப்பினான் டபுள் சுனாமி. 2 பக்கத்தாலும் அல்லாஹ் கடலுக்கு கட்டளை போட்டான். கடல் 2 பக்கத்தாலும் வந்து அடித்து நொறுக்கியது ஃபிரௌனை. இப்பதான் அவருக்கு புத்தி பிறக்குது. யாருக்கு? ஃபிரௌனுக்கு. சக்கராத்தை அடைந்ததற்கு பின்னால், மௌத்தை அடைந்ததற்கு பின்னால் தான் ஃபிரௌனுக்கு புத்தி பிறக்கிறது. உடனே விளங்கிக் கொண்டார், என்னை அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் காப்பாற்ற முடியாது. கையை உயர்த்தினான் வானத்தை நோக்கி. சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல். பனூ இஸ்ராயீல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாஹ்வை நானும் ஏற்றுக்கொள்ள போகிறேன், ஈமான் கொள்ள போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமதியில் வருகிறது ஹதீஸ். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி கடல் மண்ணை அள்ளி ஃபிரௌன் வாயில போட்டு குத்த ஆரம்பித்தார். கேட்டார், இப்பதானா உனக்கு ஞானம் பிறந்த? இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த? இவ்வளோ காலம் நீ செய்த பாவம், இவ்வளோ காலம் நீ செய்த அநியாயம், இவ்வளோ காலம் அராஜகம். எவ்வளோ மூசா அலைஹிஸ்ஸலாம் கெஞ்சி இருப்பார், இஸ்லாத்துக்கு வா, இஸ்லாத்துக்கு வா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள். சகோதரர்களே, இவ்வளோ காலம் வராத ஞானம் சக்கராத்தில் உனக்கு ஞானம் பிறக்குதா? அல்லாஹ் சொன்னானாம், வகத் அஸைத கபில் வகுன்த மினல் முஃப்ஸிதீன். கொலப்படிக்காரன் فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. ஃபிரௌன், உன்னுடைய உடம்பை நான் பாதுகாக்க போகிறேன். அல்லாஹ் கொடுத்த வாக்கு அது. அல்லாஹ் கொடுத்த வாக்கு, உன்னுடைய உடம்பை நான் காப்பாற்றுவேன். கியாமத்து நாள் வரைக்கும் மக்களுக்கு படிப்பினை கிடைக்க வேண்டும். வரக்கூடியவர்கள் உன்னை பார்த்து பாடம் படிக்க வேண்டும். சகோதரர்களே, ஃபிரௌனை போலாகிவிடக் கூடாது. நாம் வீடு வீடாக வந்தார்கள், பள்ளிக்கு வாருங்கள், தொழ வாருங்கள், கேட்கவில்லை. உலமாக்கள் மிம்பர் மேடைகளில் நின்று கொண்டு தொண்டை கிளிய கத்தினார்கள், மார்க்கத்தை சொன்னார்கள், அல்லாஹ்வை சொன்னார்கள், தொழுகையை சொன்னார்கள், காதுக்குள் எடுக்கவில்லை. சகோதரர்களே, எத்தனையோ வீடு வீடாக வந்து கெஞ்சினார்கள், வா பள்ளிக்கு, கேட்கவில்லை. சக்கராத்தில் தொண்டை குழிக்கு ரூஹ் வந்ததற்கு பின்னால் இப்ப நான் தொழப்போறேன் என்றால் அல்லாஹ் ஃபிரௌனுக்கு செய்ததைத்தான் செய்வார். உலகத்தில் யாரையும் ஏமாத்தலாம், உலமாக்களை ஏமாத்தலாம், பள்ளிவாசல் நிர்வாகிகளை ஏமாத்தலாம், தலைவர்களை ஏமாத்தலாம், தாய் தகப்பனை ஏமாத்தலாம், ஆனால் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. நான் கேட்கிறேன் நம்முடைய நண்பர்களை விட அல்லாஹ் கேவலமா? நம்முடைய நண்பர்களுடைய வீடுகளை விட அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கேவலமா? தேத்தண்ணி கடைகளை விட அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கேவலமா? சிந்தித்து பாருங்கள். 4 மணி ஆனால் காய்ச்சலோ தலைவலியோ போய் உட்கார்றான் தேத்தண்ணி கடையில. அவருடைய பிளேன்டி ஒன்று குடிச்சாதான் இவருக்கு நிம்மதி. 4:30 மணி 5 மணி ஆனா அசரம் இல்லாமல் தூங்கிவிட்டு நண்பர்களோடு வலம் வருகிறார்கள் எத்தனையோ பேர். அல்லாஹ் அசர் தொழவா என்று கூப்பிட்டான், அது காதுக்கு நேரவில்லை. நண்பர்கள் முக்கியம். உன்னை படைத்தவன் யார்? உன்னை படைத்தவன் யார்? பரிபாலித்தவன் யார்? பராமரிப்பவன் யார்? உனக்கு ஆரோக்கியத்தை தந்தது யாரு? உனக்கு உடலை தந்தது யாரு? உனக்கு பலத்தை தந்தது யாரு? உனக்கு மனைவியை தந்தது யாரு? உனக்கு தொழிலை தந்தது யாரு? இப்படியான அந்த ரப்புல் ஆலமீனுக்கு 5 நேரம் சுஜூது செய்யவில்லை என்றால் உன்னை விட மூதேவி இந்த உலகத்தில் யார் இருப்பார்? சகோதரர்களே, விளையாட்டா இதெல்லாம்? பண்ணவை பண்பான ஊர் என்பதாக என்னுடைய காதால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்முடைய விருப்பம், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்களுடைய விருப்பம், இங்கே இருக்கக்கூடிய யாரும் நரகம் போயிடப்படாது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குகளுடைய தலைவன் கூட நரகம் போவதை விரும்பவில்லை. ஜுப்பாவை கலட்டி கொடுத்தார், தொழுகை இஸ்திக்ஃபார் செய்தார். இஸ்லாத்தை அழித்த எதிரிக்கு, தன்னுடைய உயிருக்கு உயிரான மனைவி அன்னை ஆயிஷா, அந்த ஆயிஷா குர்ஆனில் 10 வசனங்கள் இறக்கி அல்லாஹ் பரிசுத்தப்படுத்திய மனைவி, அந்த பரிசுத்தமான பெண்ணை பார்த்து விபச்சாரி என்று சொன்னவன் அப்துல்லா பின் உபை பின் சலூல். சகோதரர்களே, அவன் நரகம் போவதை கூட நாயகம் விரும்பவில்லை, அழுதார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். நாம் முஸ்லிம்கள் நரகம் போவதை அந்த நாயகம் விரும்புவார்களா? சகோதரர்களே, சிந்திப்போம். நாம் எவ்வளவு கவலைப்படணும், துனியாவை பற்றி எவ்வளவு யோசிக்கிறோம் சகோதரர்களே, தொழிலை பற்றி எவ்வளவு யோசிக்கிறோம், எதிர்காலத்தை பற்றி எவ்வளவு யோசிக்கிறோம். ஒரு ஊடு இருக்கிறா, 2 ஊடாக எப்படி ஆக்கலாம், 4 பொம்பளை பிள்ளையா மாப்பிள்ளை எப்படி தேடலாம், எவ்வளவு யோசிக்கிறோம். நாம் இதை யோசிக்கவில்லையா? நான் நாளைக்கு கபராளியானால் இந்த கபருக்கு என்ன நன்மையை நான் தேடி வைத்திருக்கிறேன். 4 பிள்ளை 5 பிள்ளை எனக்கு. உங்களோட உள்ளத்தை கைய வச்சு கேளுங்க, உங்களோட 5 பிள்ளையில ஒரு பிள்ளையாவது நீங்க மௌத்தாகினா ஜனாசா தொழுவிக்க தெரியுமா?
இல்லாட்டி பள்ளி அதரத்துக்கு முன்னால வந்து நின்று தலையை சொறிவானா? யோசிங்க. பிள்ளைக்கு படிப்பை கொடுத்தோம், பணத்தை கொடுத்தோம், செல்லத்தை கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம், அல்லாஹ்வை கொடுக்கல. கை சேதம், கை சேதமே கை சேதம். சகோதரர்களே, சிந்திப்பதற்காக சொல்கிறேன். முடிவெடுங்கள், முடிவெடுங்கள். இந்த ஊர் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஊராக மாற வேண்டும். ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய சமூகம், அசர் தொழுகைக்கு 2 சஃப்புகள் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி இறங்குமா இந்த ஊருக்கு? ஜும்மா கூடிய சமூகம், இமாம் தக்பீர் கட்டுகிறார், 1 சஃப்பும் கிடையாது. சலாம் கொடுத்து பார்த்தால் 2 சஃப்பும் கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவி வேணுமாம், ஆட்சி சீராகணுமாம், சாமானுக்கு விலை குறையணுமாம். நீ நினைவாய், நீ அல்லாஹ்வை வணங்க மாட்டாய், நீ வட்டிக்கு எடுப்பாய், நீ நினைக்கிற மாதிரி அல்லாஹ் ஆடணுமா? அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருக்கிறானே அல்லாஹ், எவ்வளவு பெரிய பிச்சை அது. இவ்வளவு ஆரோக்கியத்தை தந்து அல்லாஹ் நாடி இருந்தா தொழாத ஒவ்வொருத்தரையும் அசர் தொழுகைக்கு வராதவனே இன்றைக்கு அசருக்கு தண்டனை இறக்கி பிடிச்சா துனியால யாராவது மிஞ்சுவாங்களா? சகோதரர்கள், இரக்கமுள்ள ரஹ்மானவன், கருணையாளனவன், பிச்சை போடுறான். இன்றைக்கு திருந்துவாய், நாளைக்கு திருந்துவாய். நாம் அவனை ஏமாற்றுவதாக நினைத்து நம்மை நாமே ஏமாத்துகிறோம். சகோதரர்களே, நாம் யோசிக்கும் முஸ்லிம்களே, அல்லாஹ் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, உலமாக்கள், நீங்க யோசிக்காதீங்க. என்ன ஒரு ஊர்ல இருந்து வந்து இவர் என்ன இப்படி பேசுறார்? இது கோபத்தில் பேசும் பேச்சல்ல. இது வாரிசு, என்னுடைய நபியுடைய உம்மத்தில் யாரும் நரகம் போவதை நாம் பொருந்திக் கொள்ள மாட்டோம். உலமாக்கள் எல்லாம் நீங்க மிம்பர்ல இருந்து இறங்கினதுக்கு பின்னால நமக்கு ஏசினா ஊரை விட்டு விரட்டினா பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. சகோதரர்களே, வேண்டும் இந்த சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குத்பா ஏன் காரணமாக இருந்தது? சொல்றார்கள் சஹாபாக்கள், இதா ஸைதல் மிம்பர், நபி அலைஹிஸ்ஸலாம் மிம்பரில் ஏறினால் அலா சௌதுஹு, சத்தம் உயரும், வஹ்மரத் ஐனா, கண்கள் சிவப்பாக மாறும், வன்தஃபகத் வஜினதாஹு, நெற்றிகள்ல உள்ள நரம்பெல்லாம் வெளியில தள்ள ஆரம்பிக்கும். சகோதரர்களே, கஅன்னஹு முன்திரு ஜைஷ், ராணுவ படை தளபதி எப்படி நிப்பானோ அதே போல மிம்பரில் நிப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து இந்த சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, நபியுடைய சொந்த மனைவி, சொந்த மைனி ஸைனப் பின்த் ஜாஷ். ஸைனபுடைய வலி யார் தெரியுமா? அல்லாஹ், வாப்பா இல்ல. ஸைனபுடைய வலி யார்? அல்லாஹ் 7ஆம் வானத்துக்கு மேலிருந்து நடத்திய திருமணம் அது. فلما قضى زيد منها وطرا زوجناكها لكي لا يكون على المؤمنين حرج. சொர்க்கத்து பெண்மணி கேட்டார் ஒரு கேள்வி, யா ரசூலல்லாஹ், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், அஃபனஹ்லிகு வஃபீனா ஸாலிஹூன். யா ரசூலல்லாஹ், நாங்க தொழுறோம், நாங்க அமல் செய்றோம், நாங்க நல்லவங்களா உலகத்துல வாழ்றோம், இந்த நிலைமையிலையும் அல்லாஹ் எங்களை அழிப்பானா? நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை பள்ளிக்கு வரா கிடக்கிறானோ அவன் காதுல போய் ஊதுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஅம் ஸைனப், ஆமா, நீங்க நல்லவங்க வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய அழிவு வரும். எப்ப தெரியுமா? இதா கஸுரல் கபஸ், எப்பொழுது நன்மைகளை விட பாவங்கள் கூடுமோ அப்ப அல்லாஹ்வுடைய அழிவு நல்லவங்களுக்கும் சேர்த்துதான் வரும். நீங்க கேளுங்க, இப்ப உங்களோட உள்ளத்தை தொட்டு நம்மட ஊர்ல பள்ளி வாசல்கள்ல 50% மேல தொழுறாங்களா, 50% கீழே தொழுறாங்களா? நம்மட ஊர்ல பள்ளி வாசல்ல தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடையா, தொழுகை இல்ல ஜுமாவுக்கு மட்டும் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடையா? சக்கர் என்ற நரகம், என்ற நரகம், நரகமே பாதுகாப்பு நரகம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். யார் தயார் போறதுக்கு?
யாராவது தயாராகுவோமா சகோதரர்களே? நம்முடைய ஒரு குழந்தை, நம்ம எழுத்து வளர்த்த குழந்தை, நம்முடைய குடும்பத்து புள்ள ஒரு கீழிருந்து மேலிருந்து கீழே உளுந்தா நம்முடைய கல்வி எப்படி பதறுது? புள்ளைக்கு காய்ச்சல் வந்தா, நோய் வந்தா, புள்ளைக்கு ஏதாவது வருத்தமா, ஹார்ட்ல பிரச்சனையாம், ஈரல்ல பிரச்சனையாம், 4 நாள் 5 நாள் மையத்தூடா மாறி போயிருக்குது. அந்த புள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்து நரகத்துல தூக்கி போடுறா யார் பொறுத்துக் கொள்வார்? வாலிபர்களே, உறுதி எடுங்க. சேருவதாக இருந்தால் நல்லவர்களோடு சேருங்கள். தகுதியான உலமாக்களுடன் மசூரா செய்யுங்கள். தொழக்கூடியவருடைய சேருங்கள். உண்ட கூட்டாளி உனக்காக உயிரை கொடுக்கிற மாதிரி தான் இருப்பான். சகோதரர்களே, வாலிபர்களே, அவன் உன்னையும் நரகவாதியா மாத்துவான். உன்னையும் நரகவாதியா மாத்துவான். அல்லாஹ் காப்பாத்தணும். நல்லவங்களோட சேருங்க. ஆகிரத்துக்கு ரெடியாகுங்க. இன்றைக்கு முடிவு. இந்த ஹுத்பால வந்த எல்லாரும் பொறுப்புதாரி. யாரெல்லாம் பள்ளியுடைய வாசமும் இல்லாம இருக்கிறானோ கால கைய பிடிச்சாவது பள்ளியை கொண்டு வந்து சேருங்க. அவனை பள்ளியை கொண்டு வந்து சேருங்க. தொழுடா, நரகம் போகாதடா. தொழுடா. நாய் நெருப்புல விழுகிறத நாங்க பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். நம்முடைய முஸ்லீம்கள் நெருப்புல விழுகிறத நாங்க எப்படி பார்க்கிறது? தொழு, அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்வை நெருங்கு, மிம்பர்ல வேறு குத்பா ஓதுறது இருக்கிறான். எவ்வளவு தூரத்துல இருந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன கூப்பிட்டாரு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எடுக்கிறதுக்கு பட்ட பாடு, எடுத்த கோள்கள். ஏன் உலமாக்களை கொண்டு மிம்பர்ல ஓத்துறது? ஏன்? என்னத்துக்காக? அவ்வளவு ஏன் அவர் கஷ்டப்படும்? ஏன் இவ்வளவு தூரம் 300 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர்ல எங்களை கூப்பிடும்? எதற்காக? ஏதாவது மக்கள்ல மாற்றம் வரணும். ஊர்ல நல்ல அமல்கள் உருவாகணும். ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்களை மதிங்க. முதலாவது வஹிய சுமந்த மக்களை மதிங்க, இமாம்களை மதிங்க, முஅத்தின்களை மதிங்க. ஊர்ல இருக்கக்கூடிய வஹிய சுமந்த மக்களை மதிங்க. அவங்களை கண்ணியப்படுத்துங்க, அவங்களை பின்பற்றுங்க, அவங்கள்ட்ட மஷூராக்களை கேளுங்க. குடும்பத்துல ஒருத்தரையாவது ஹாஃபிலாக, ஆலிமாக உருவாக்குங்க. நல்ல மக்களை உருவாக்குங்க. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும்